நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, மே மாதம் மகர ராசிக்கு இந்த மே மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எல்லா நல்லதும் நடக்க போகுது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் பல பேர் என்கிட்ட சொல்கிறது, பல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது மெயினாக சுய தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க, மெயினாக என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க? சார், எனக்கு வந்து நீங்கள் முடிஞ்சிடுத்துன்னு, 7 சனி முடிஞ்சிடுத்துன்னு சொல்கிறீங்க, பட் நான் இன்னும் நார்மல் பொசிஷனுக்கு வரலை, அதே கஷ்டம் தொடருது, நான் என்ன சிக்கலில் இருந்தனோ அந்த சிக்கல் அப்படியே இருக்குது, நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலை. இதுதான் மேக்சிமம் எல்லா மகர ராசி அன்பர்களும் சொல்லி, எனக்கு வந்து 7 சனி முடிஞ்சிடுத்துன்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் என் கஷ்டம் தீரலை. அப்போ என் கஷ்டம் எப்போ தீரும்? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது அதுதான் மெயின் வந்து பணம் காசு தான். கையில் இருந்த காசுகளை மிஸ் பண்ணிவிட்டு, கையில் இருந்த காசை தொலைச்சிட்டு ரொம்ப ஒரு டைட் பொசிஷனில் வந்திருப்பீங்க. பைசா இருக்கிறவரில் எல்லோரும் இருந்திருப்பாங்க. பணம் காசு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும்.
வீட்டில் ஒரு மரியாதை இருக்காது, இல்லை பேச்சு வார்த்தை இருக்காது, தனித்தனியாக படுத்துக்கிறது. அதே போல் கணவன் மனைவியிடையே பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் அல்லது உறவே இல்லாமல் இருக்கிறது, தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா வேறு இடத்துல ஏதேனும் போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, ஆசைப்படுறது. அப்போ இந்த மாதிரியான பல சிக்கல்கள் மகர ராசி. மெயினாக பணப்பிரச்சனை தான், பணம் தான் காரணம், வருமானம் தான் காரணம். அப்போ வருமான பிரச்சனைகளாக இருந்தாலும், இல்லை சேவிங் இல்லாமல் இருக்குது, பணங்காசு சேர்க்க முடியல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருமானம், வேலை வாய்ப்பு. எனக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கல சாமி, எனக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல. ஸோ நிறைய எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 3-12 கூடிய குரு இவங்க ராசியை நேரடியாக 7ஆம் பாவத்திலிருந்து பார்க்க போகிறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை, கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. நீங்கள் ஒரு 3 வயசு குழந்தையா இருக்கலாம், 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வேறு என்ன சொல்ல முடியும்? உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சம்திங் பிறக்கும் போதே சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் நிறைய அந்த குழந்தைகளுக்காக நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ணி கடன் ஆகிட்டேன், புரியுதா? ஆஸ்பத்திரி பெரியவங்களுக்காக இருக்கலாம், பிள்ளைங்களுக்காக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், மருத்துவ செலவுகள், அதிகப்படியான மருத்துவ செலவுகள், இதெல்லாம் பணம் வீண் விரயமாயிருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், உடல்நிலை சரியாகும், திரும்பவும் பழைய நிலைமைக்கு நான் வருவேனா, எழுந்து வருவேனானே சொல்ல முடியாது சாமி, நான் அப்படி இருந்தேன். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, ஆயுள் பாவம் அதிகரிக்கும், மன பயம் வேண்டாம். அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அது போலீஸ் கேஸாக இருந்தாலும் சரிதான், வம்பு வழக்குகளாக கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரிதான். அப்போ மகர ராசி அன்பர்களே, நன்மை அதிகரிக்க போகுது. உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் குரு பார்ப்பாரேயானால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது. எந்த மாதிரியான கஷ்டம், அதை தான் சொன்னேன் நான். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், குடும்பஸ்தலாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், பொறுப்புடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இவை எல்லாம் விலகி குருவுடைய பார்வையினால் உங்கள் கஷ்டம் விலக போது. குருவால் அதிக நன்மை. இந்த மே மாசத்திலிருந்து ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்தின்படி ஒரு நல்ல தெய்வத்தை, ஒரு குருவை வழிபாடு செய்கிறது, ஒரு ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது, ஒரு ரிஷிகளை வேண்டுவது, அல்லது சித்தர் பெருமானை வழிபாடு செய்வது, அப்போ சிவாலய வழிபாடு செய்வது. அப்போ இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை கையில் எடுப்பீர்களேயானால் பரிகாரங்கள் கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி என்பர்களே, இந்த மே மாதத்திலிருந்து ராகுவால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள், வீண்பழியமானங்கள், ராகு சும்மா இருந்திருக்க மாட்டார். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம், நான் சும்மா இருந்த சாமி, எப்படி தான் நான் போனேனே தெரியல, இந்த பிரச்சனை ஈழ்த்து கொண்டு என்னை விட்டுட்டாரு. இதெல்லாம் ராகுவால் வந்த பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தில். அப்போது உங்கள் கஷ்டங்கள் எனக்கு தெரியும், கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும்.